ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா? அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து இது வரைக்குமே ஒரு 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? அனைவருக்குமே தெரியும் 21ஆந்தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5, 6 மாவட்டங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா 4, 5 நாட்களே வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நிலையில் தான் வந்து போயிட்டு இருக்குது. சொல்ல கட்டாயம் இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகிடும் அப்படின்றத டிஆர் அவசரமாகவே ஒரு சில அப்டேட்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் என்ன நிலையில் வந்து இருக்குது, இந்த ரிசல்ட்டு மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மந்த் இறுதிக்குள்ளே அப்டேட் கொடுத்துருவாங்களா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக அதே மாதிரி இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. கட்டாயம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான். எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். நிறைய விதமான அடிப்படையில் தான் உங்களை வந்து செலக்ட் வந்து பண்ண போகிறாங்க. இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியாகும். இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்குலாம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு விதமான ரிசல்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்களே ஒரு சில பேரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு சில ஃபார்மேட்டில் வந்து அனைவருமே ரிசல்ட் கொடுத்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா? இதில் வந்து யாருமே வந்து ஹோல்ட் பண்ணாமல் ரிசல்ட்டை அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்குங்க அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக எதிர்பார்த்த மாதிரி இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்களுக்காக ரிசல்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேருக்கு நிறைய சந்தேகங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு இல்லையா? இதில் வந்து நாங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டோம், அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன ப்ராசஸிங் நடக்க போகிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து கேட்க போகிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன டெஸ்ட்டுங்கெல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இதில் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும், ஸ்லோ ப்ராசஸிங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக ஒரு 7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதிரடியாக இது வரைக்குமே ஒரு 16, 17 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட் வந்து இன்றைக்கி வெளியாக போகுது. இன்று 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வீக்கில் எப்போயுமே அப்டேட் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் இருந்தது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிக மிக ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலும் அடுக்கடுக்காக ரிசல்ட் வந்து இன்றைக்கி அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷனோட வேலையில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு தான் தெரியும் இல்லையா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இது வந்து
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட்ட வந்து ரெடி பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தவரைக்கும் 1 வீக்லயே உங்களுக்கு வந்து ஒரு சில லெட்டர் வரும் இல்லையா? அந்த லெட்டரின் மூலமாக நீங்க என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போகும்போதே வந்து ஸோ ஒரு அனைத்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே வந்து எடுத்து செல்ற மாரி தான் வந்து இருக்கும். ஆனது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அனைத்துமே சேர்ந்து எடுத்துக்கோங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அனைத்தையுமே வந்து எடுத்துக்கினீங்க அப்படின்னா, ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ முதல்ல வந்து குடுத்துருப்பீங்களா, நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்டுக்குலாம் கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேரெல்லாம் டாக்குமெண்ட்டு இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த டைப் ரைட்டிங் ஸோ இது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்பாக இருக்க போகுது. ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது இல்லையா? இந்த டாக்குமெண்ட்டுகள நீங்க வந்து எதனா ஸ்கில் டெஸ்டிங் வந்து வச்சிருக்கீங்களா? அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இதில வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வச்சிருக்கீங்களா? அதே மாரி டைப்பிங்லாம் முடிச்சிருக்கீங்களா? அப்படின்னு தான் செக் பண்ணி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வந்து வேலை வந்து குடுக்க போறோம் அப்படின்றத அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாரி தான் பார்த்தீங்கன்னா, வருடம் வந்து ஸோ நடந்துட்டு வந்து இருக்கு. சில எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்தத விட ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க டைப் ரைட்டிங் இது மாரியெல்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தகுந்த வேலை தான் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதே மாரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் வந்தா நீங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃபைனல் லிஸ்ட்ட வந்து ரெடி பண்ணுவாங்க. அதிலும் ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்டிங் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முடிச்சிட்டீங்களா, அதே மாரி இந்த ஸோ டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில உங்களுக்கு இந்த வேலை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் தான் வந்து ஸோ நடந்திருக்கு. ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில தான் வந்து வேலை வந்து வழங்குறாங்க. அதெல்லாம் இந்த சீனியாரிட்டி அடிப்படையில பொறுத்தளவுக்கு நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் எப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க, ரினிவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிலாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அனைவருமே இதுக்கு வந்து போறீங்க அப்படின்னா, ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்க போகுது. ஸோ ஒரு சில பேரெல்லாம் ரினிவல் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாரி இந்த பர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் வந்து ஸோ நடக்க போகுது. ஸோ அடுத்தது நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் டெஸ்டிங் இது மாரிலாம் பார்த்தீங்கன்னா முடித்துட்டீங்க அப்படின்னா, சில ஒரிஜினல் அனைத்தையும் முடித்தீங்கன்னா, அதில வந்து ஒரு சில ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து ஆஃப்லைன் மூலமாக உங்களுடைய டிஆர்எஃப்எஸ் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன்கள் தான் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல தான் இப்ப அப்டேட் குடுத்துருக்காங்க. சில எதிர்பார்த்த மாரி அப்டேட் குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கும் ஒரு அப்டேட் வந்து ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்கலாம் அப்படின்றத அப்டேட் வந்து வெளியா இருக்கு. சில எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வெளியிட போறாங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.